வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் சத்யவேல் ராமசாமி, கேரியர் கவுன்சிலர். இன்றைக்கி ஓஎன்ஜிசி ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப்போட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திறமையான விளையாட்டு வீரர்கள் நேஷனல் அண்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் சிறந்து விளங்குவதற்காக இந்த உதவித்தொகையை வழங்குவது தான் இதோட நோக்கம். இந்த ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 14 வயதிலிருந்து அதிகபட்சம் 25 வயது வரை இருக்க வேண்டும். அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்தியாவை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். இந்த உதவித்தொகை முதலில் 1 வருடங்களுக்கு வழங்கப்படும். 1 வருடத்துக்கு பின்னால் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை எவால்வேட் பண்ணிவிட்டு 3 இயர்ஸ் வரைக்கும் அதை எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் அந்த அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்களுடைய கடந்த 2 வருட அச்சீவ்மெண்ட்ஸை வச்சு தான் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க நேஷனல் லெவலில் ஏதாவது மெடல் வின் பண்ணியிருக்கணும், இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியா சார்பாக ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் அவங்க கலந்துக்கிட்டு இருக்கணும். இதுதான் முக்கியமான எலிஜிபிலிட்டி. என்னென்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்லெட்ஸ், பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், பாக்ஸிங், ஃபுட்பால், ஷூட்டிங், ஸ்விம்மிங், டென்னிஸ், வாலிபால், ரெஸ்ட்லிங், இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது. இதில் எவ்வளவு உதவித்தொகை வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர்ஸுக்கு நேஷனல் லெவலில் 15,000லேருந்து 20,000 வரைக்கும், இன்டர்நேஷ்னல் லெவலில் 25,000லேருந்து 30,000 வரைக்கும், சீனியர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் 25,000லேருந்து 30,000 வரைக்கும், இன்டர்நேஷ்னல் லெவலில் 35,000லேருந்து 40,000 வரைக்கும் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த உதவித்தொகை அந்த மாணவர்களுடைய சாதனைகள் மற்றும் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரிவுகளை பொறுத்து மாறுபடும். இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் அப்ளை பண்ணி பயன்பெறுங்கள். நன்றி.